முகாமில் இருக்கக்கூடிய 60% மலையக தமிழர்களுக்கு இந்த தமிழ்நாட்டினுடைய பூர்வீகம் இருக்கு. அப்ப அவர்களுக்கு இன்னும் உரிமை இருக்கு. இன்னும் சொல்ல போனா 1967 போடப்பட்ட மலையக தமிழர்களை திரும்பி இந்தியாவுக்கு திரும்ப வைப்பதற்காக போடப்பட்ட ஒப்பந்தத்துல இவ்வளவு பேர், அதாவது 7,00,000 பேர் நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல 1,50,000 பேரை இன்னும் குடியுரிமை கொடுக்கல. பேலன்ஸ் இருக்கு, இந்தியாட்ட இருக்குது. அப்ப இந்த மக்கள் தங்களுடைய உரிமையை கேட்கலாம். மற்ற வடக்கு கிழக்கு தமிழர்கள் இதை 30 வருஷம் இங்கு இருந்ததுனால அதையும் உரிமையா கேட்கலாம். ஆனா மக்கள் சமூகத்தோட ஒன்றிணைறப்ப முன்னாடியே இங்கு உருவாக்கப்பட்ட ஒரு கருத்திகள் இருக்குல்ல, இவர்கள் இதெல்லாம் பண்ணுவாங்களா அதெல்லாம் அப்படின்ற ஒரு டேக் லைன்ஸை நாங்க ரிமூவ் பண்ணணும். அதுக்கும் இந்த மக்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. இவர்கள் அன்றாடமாக தங்களுடைய வாழ்வை இந்த சமூகத்தோடு ஒன்றிணைந்து வாழ்வதற்கு கேட்கக்கூடிய மக்களாக தான் இருக்காங்க அப்படின்றத திரும்ப திரும்ப நம்ம பேச வேண்டியதாக இருக்குது. எல்லாத்தையும் பேச வேண்டியதாக இருக்குது. யோசிச்சு பாருங்க, நாங்களே எல்லாத்தையுமே பேச வேண்டியதாக இருக்குது. இதை எல்லாரும் பேசணும். இந்த மக்களை ஒன்றிணைப்பதற்கு, இந்த தமிழ் சமூகத்தோடு ஒன்றிணைந்து வாழ்வதற்கு ஒரு மொழி பேசணும். கிட்டத்தட்ட பண்பாட்டு அளவிலையும் பெரிய வேறுபாடுகள்லாம் கிடையாது. அப்படி இருக்கிறப்ப இந்த மக்கள் இதோட ஆல்ரெடி 30 வருஷமாக வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ இன்னும் அவங்க சுதந்திரமாக வாழ்கிறதுக்கு ஒரு இடமா இது மாறணும் அப்படின்றத என்னுடைய